அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் கோபம், பகை, விரோதம் ஆகியவற்றை மறந்து அன்பை வரவழைக்கும் தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு குரோதி புத்தாண்டு பலன்களாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் செவ்வாய், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தான குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் கோடான கோடி மக்களுக்கு புத்துயிரும் நம்பிக்கையூட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. சித்திரை 1ஆம் தேதி 14/4/2024 நமது தமிழ் புத்தாண்டு வான சாஸ்திர விதிகளினுடைய அடிப்படையில் கணக்கிடப்பட்டு நிர்ணயிக்கப்படுதுங்க. பல நூற்றுக்கு ஆண்டுகளாக நவகிரக நாயகன், பித்ருகாரகன், ஆத்ம சரீரகாரகன் என்றெல்லாம் பூஜிக்கப்படும் சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேச ராசியில் பிரவேசிக்கும் புனித நாளையே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் புண்ணிய தினமாக கொண்டாடி விடுகிறோம். அன்று நமது மூதாதையர்களை பக்தியுடன் நினைத்து பூஜித்து அவர்களின் அருளையும் பெறுகிறோம். அது மட்டுமில்லாமல் அன்று தர்ப்பணம், பித்ரு பூஜை, எள்ளுடன் கூடிய தீர்த்தம் ஆகியவற்றை அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நாம் சமர்ப்பிக்கும் எள்ளும் தீர்த்தமும் அவர்கள் எந்த உலகில் இருந்தாலும் எத்தகைய பிறவியை எடுத்தாலும் அவர்களுக்கு அன்னமாகவும் அமுதாகவும் தாகத்திற்காக தீர்த்தமாகவும் சூரியன் மூலம் சென்றடைகின்றன. பாரத மக்களின் பண்பாடு வழக்கமும் ஒவ்வொரு விசேஷ நாளும் தெய்வத்தையும் மறைந்த முன்னோர்களையும் தாய் தந்தையரையும் பெரியோர்களையும் பூஜிப்பதேயாகும். வசதியுள்ளவர்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் திருக்கோவில்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் ஆகும். நவகிரக சஞ்சார நிலைகளின் அடிப்படையில் தான் உலகில் பருவங்கள் மாறி மாறி வருகின்றன. ஒவ்வொரு பருவத்தையும் ருது என கூறுகிறது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் பத்தாண்டான குரோதி ஆண்டு தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், சனி, செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களினாலும் இப்புத்தாண்டில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. தேவையான அளவிற்கு வருமானத்தை தந்தருளக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அவருக்கு ஆதரவாக ஜீவனக்காரகரான சனி பகவானும் வலம் வருவதால பண பிரச்சனை இப்புத்தாண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டில் குரு பகவான் ரூணரோக சத்துருஸ்தானத்திற்கு மாறுவதால் தேவையற்ற அனாவசிய செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்க. அப்படியே ஏற்பட்டாலும் அந்த இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல தனுசு ராசினியர்களுக்கு அஷ்டக ராசியில் ராகு நிலை கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் உடல் நிலையில் பாதுகாப்பாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களை தெளிவுபடுத்துதுங்க. அதே போல தனுசு ராசினியர்கள் இந்த வருடத்துல தேவையில்லாமல் வெளியில் செல்வது, தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. பிறருடன் வாக்குவாதம் செய்தல் ஆகியவற்றை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் அவரது ஆட்சி பீடமான கும்பராசியில் அமர்ந்திருப்பது சிறந்த முன்னேற்றத்தை தரவல்ல ஒரு கிரக நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். பலருக்கு நிறுவன மாற்றமும் அதனால் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிறுவனத்தினர் ஆகியோருடைய ஆதரவு மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. பலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் அதன் காரணமாக கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசியினருக்கு மன நிறைவை அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஊதியம் வேலையும் கிடைக்கும்
கிடைக்க இருக்குது. வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள்ல இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் என்பதையும், அல்லது அவர்களை நம்பி எந்த ஒரு முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையும் சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. அவர் இந்த ஆண்டு முழுவதும் தனுசு ராசியினருக்கு பல நன்மைகளை அளிக்கும்படி நிலை கொண்டிருக்கிறாங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு. புதிய கிளைகள் திறக்கலாங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. வங்கி போன்ற நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டான இந்த காலகட்ட கிரக நிலைகள் அது இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வருமானம் உயர இருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் எதிலும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. எளிதில் கிடைக்க இருக்கு. குறிப்பா சங்கீத வித்வான்கள், உபன்யாசர்கள், நாதஸ்வர வித்வான்கள், வீணை வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உயர்வது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. பொழுவிழந்து நிற்கும் நாடகத்துறைக்கு புத்துயிர் ஊட்டும் ஆண்டு இந்த தமிழ் புத்தாண்டுங்க. சென்ற காலத்தில் சங்கீதமும் நாடகமும் நடிப்பும் ஒன்றிணைந்து ஒரே கலையாய் பிரகாசித்து வந்ததுங்க. திரைப்படம் வந்ததும் நாடகத்துறை ஒளி இழந்து மங்கியதுங்க. இருப்பினும் அதன் பெருமை மறையவில்லைங்க. கிரகநிலைகளின்படி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டான இந்த காலகட்டங்கள்ல நாடக கலை புத்துயிர் பெற்று விளங்க இருக்குது. சுக்கிரனுடைய தெய்வீக பலத்தால் எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் தான் அரசியல் துறைக்கும் அதிகாரி ஆவாருங்க. அவர் இப்புத்தாண்டுல நல்ல சுபபலம் பெற்று வலம் வருவதால தனுசு ராசி அரசியல் துறையினருக்கு சிறந்த முன்னேற்றம் காத்திருக்குதுங்க. இப்போது கட்சியில் செல்வாக்கு உயர இருக்குது. சிலருக்கு இப்புத்தாண்டில் முக்கிய பதவி ஒன்றை ஏற்பதற்கு யோக பலன்கள் நிறைந்துள்ள ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க. அவனி புரட்டாசி ஆகிய 2 மாதங்களை தவிர மற்ற மாதங்கள் அனைத்திலும் சுபபலம் பெற்று விளங்குவதால் படிப்பில் எந்தவித தடங்களும் இன்றி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகள் நீங்கள் கோராமலேயே உங்களுக்கு பெற்றுத்தர இருக்கிறாருங்க புதன். IAS, IPS, IFS போன்ற உயர்கல்விகளில் பங்கேற்றால் வெற்றி கனியை பெற்று திகழ்ந்திடுவீங்க. சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அந்த அளவிற்கு யோக பலன்கள் கிடைக்குள்ள உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் உங்களுக்கு மட்டும் குறையா வைக்க போகிறார் செவ்வாய். விவசாயத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் யோக பலன்கள் அளிக்கக்கூடிய பாதையில சஞ்சரிப்பதால விவசாயத்துல நல்ல பலன்களை அனுபவிக்க இருக்கீங்க. குரோதி தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு கிடைப்பது மகிழ்ச்சியை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. சந்தையில் உங்களுடைய விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க இருக்குது. தனுசு ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டான குரோதி ஆண்டு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குருவுக்கு மட்டும் பரிகாரம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க. வியாழக்கிழமைகள்ல பசுக்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ உணவளிப்பது குரு பகவானுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமையுது.